புரியுதுல்ல? புரியுது புரியுது. சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி சிங்கிளா நின்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அவரு பஸ் ஓட்டுனாரு, நீங்க இந்த ஆட்டோவை ஓட்டுறீங்க, அவ்வளவுதான். என்ன உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. எங்க அப்பா என்ன வந்து தண்ட சோறு உதவாகரன்னு கழுவி ஊத்துது, அதானே சொல்ல வரீங்க நீங்க? ஐயோ இல்ல இல்லையா? அதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்க வைஃப் இருக்காங்க. ஆனா எனக்கு என்கிட்ட இருக்கிற பணம் அந்தஸ்தை வச்சு என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு மேல முக்கியம் ஒரு உறவு தானே. அந்த வகையில நீங்க கொடுத்து வச்சவர் தானே, அதான் சொல்றேன். நீங்களும் கொடுத்து வச்சவங்க தான், உங்களுக்கும் மாறும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் பிரதர், நம்புங்க. சரி ப்ரோ, நான் வரேன். சரி பிரதர். பிரதர், வேலை நகர் ஆட்டோஸ்டால தான் இருப்பேன். அடுத்த வாட்டி இங்கே வரும்போது நம்ம 2 பேரும் நல்லா தம் சாய் போட்டு போகலாம். சரிங்களா? நல்லது நடக்கும் பிரதர். எஸ். பார்த்து ஏங்க நீங்கள் இப்போ பழைய வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது. எம்எல்ஏ ஆகிட்டீங்க. எம்எல்ஏக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது. நியாயமான எம்எல்ஏக்கு வருமானமே கிடையாது. இப்போ உங்களை பார்க்கறதுக்காக 4-5 பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா வீட்டில் கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டதுன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டாங்கன்னா வெறுங்கையோடு நீங்கள் போக முடியாது. நாளைக்கே ஏழைப்பாளைங்க வந்து என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா நான் கவர்மெண்ட்டில் மனு போடுறேன், பணம் வந்ததுக்கப்புறம் கட்டுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம கை காசு தான் கொடுக்கணும். நம்ம கை காசு கொடுக்கணும். நம்ம 2 பேருமே வேலைக்கு போய் ஆகணும். நம்ம குடும்பத்தில் 2 பேர் + 1 3 ஆச்சு. இப்போ 1 2 டிய பாப்பா, குட்டி பாப்பா. இப்போ இந்த பாப்பா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னோட பொறுப்பு ஜாஸ்தி ஆச்சு. நான் வேலை பார்க்கணும், நீங்களும் வேலை. இந்த பாப்பா கஷ்டப்படவே கூடாது, நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்லபடியா பாத்துக்கணும், நிறைய வேலை இருக்கு. அதாங்க நீங்க என்ன சொல்றீங்க புரியுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக ராத்திரியும் பகலுமா இந்த சினிமா பாட்டுலாம் ஒரே சாங்ல பெரிய ஆளாகும் தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு நான் தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம பயங்கரமா வேலை பார்க்கறேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க போறீங்க? எனக்கு டைம் இல்லைங்க, ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குங்க எனக்கு. நீங்க இந்த புடவை பிடிச்சிருக்கா பாருங்க, நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு நிறைய புடவை. ஐயா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க ஐயா. பஞ்சர் ஆயிடுச்சா? ஆமாங்க ஐயா. இதெல்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறது இல்லையா? வரும்போது நல்லா தாங்க ஐயா இருந்தது, இப்பதான் ஐயா பஞ்சர் ஆயிருக்கு. என்னங்க நீங்க? மாமா ஒரு முக்கியமான வேலைக்கு போனோம், இந்த மாதிரி நேரத்துல கார் எப்படி பஞ்சர் ஆக்கி வச்சிருக்கீங்க? ஒரு சரியான இடத்துல வந்து நிறுத்த மாட்டீங்களா? மாமா, கார் சரியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. அங்க ஒரு ஆட்டோ இருக்கு மாமா, அதுல வேணா போயிடலாமா? ஆட்டோவா? கேப் எல்லாம் புக் பண்றதுக்கு டைம் ஆகும் மாமா. சரி, ஏதோ பண்ணு. ஆட்டோ ஆட்டோ. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உன் பொண்டாட்டியை விட்டுட்டு என் கூட வா. உன்னை நான் ராஜா மாதிரி வாழ வைக்கிறேன்டா. உனக்கேத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்டா. ஏய், ஏன்டா சிரிக்கிற? உங்க நகைச்சுவை ரசனையை நினைச்சேன், குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி பார்த்துருது? நீங்கள் தூக்கி போடுற பிஸ்கெட்டுக்கு வாழாட்டிட்டு பின்னாடியே வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பணம் இல்லைனாலும் ரோசம் இருக்குது. என் பொண்ணு எனக்கு யார் தெரியுமாப்பா? என் சாமி. ஒரு நல்ல ஆம்பளை ஒரு பொண்டாட்டி கூட தான் வாழணும், புரியுதா? சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் எங்கள் அப்பாவை மட்டும் இருங்க. அப்பா, என் பொண்டாட்டி என்னை மதிக்கிறாங்க, என்னை நம்புகிறாங்க. உங்களை மாதிரி என்னை கேவலப்படுத்தலை. என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை என் தொடச்சி கூட மட்டும்தான். என்னப்பா பணம் 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 பணம்? இந்த பணத்தை வச்சு என்னப்பா பண்ண போகிறோம்? போகும்போது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறோமா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள்கிட்ட இருக்கிற பணம்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணமா? ஒரு சொட்டு வேர்வை உங்களுக்கு வந்துருக்குமா? உங்களுக்கு உழைப்புனா என்ன தெரியுமா? எல்லாம் ஆட்டையை போட்ட பணம், கமிஷன் வாங்கின பணம், ஏமாத்தின பணம், லஞ்சம் வாங்கின பணம், கர்றப்பட்ட பணம், பாவ பணம். அந்த பணத்தில் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணி வாய் கோணிக்கும். சாபம். போதும், என் வரைக்கும் வந்தது போதும். என் பிள்ளைங்களாவது இனிமேல் சந்தோஷமா இருக்கணும்ல. நான் உழைச்சி நல்லபடியா நேர்மையாக சம்பாதிக்கிறேன். ஏன் மாமா, எதுக்கு மாமா வெற்றியை திட்டினீங்க? அவரு இப்ப சாவி கொடுத்து ஆடுற பொம்மை மாமா. சாவி அந்த துளசி கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை திட்டி எந்த பிரயோஜனமே இல்லையே மாமா. நீங்க கிணத்துல குதின்னு சொன்னா கூட
கண்ணை மூடிக்கிட்டு குதிக்கிற உங்க பையன் இன்னைக்கு இப்படி மாறி இருக்காருன்னா அவதான் மாமா மாத்தி வச்சிருக்கா. ராமமூர்த்தி, ஐயா. நான் சொல்ற இடத்துக்கு வண்டி விடு. சரிங்க ஐயா. என்ன இது, மாமா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? மறுபடியும் மகனையும் மருமகளையும் மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாரா? துளசி, துளசி, வெளியே வா. மாமா வாங்க மாமா, உள்ள வாங்க. வாங்க சம்மதி, உள்ள வாங்க. ஏங்க, இப்பதான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்துச்சாங்க? இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் என்ன பிரிஞ்சு இருந்திருக்கீங்களா? ஏய், நான் ஒன்னும் உன் புருஷனாவோ இந்த வீட்டுக்கு சம்பந்தியாவோ இங்க வரல. என் புள்ளன்னு ஒருத்தன் இருந்தானே, எங்க அவன்? அவரு வெளியே போயிருக்காரு. ஓ, வெளியே போயிருக்கான்ல? எதுக்கு போயிருக்கான்? உங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு கொட்டுறதுக்கு இல்ல? என்னோட அரசியல் வாரிசா நான் அவனை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த தொகுதியில என்ன தெரியாதவங்க கூட இருப்பாங்க, ஆனா என் புள்ளைய தெரியாதவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. என்னைக்கு அவன் வாழ்க்கைக்குள்ள நீ வந்தியோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. ஒரு கோடீஸ்வரம் விட்டு புள்ளைய 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவன் புள்ளைய கேவலம் கூலி வேலைக்கு அனுப்பிட்டல்ல? எனக்கு புரியல. நான் எந்த கூலி வேலைக்கும் போக சொல்லல. ஏய், சும்மா நடிக்காத. ஒன்னால தானே என் புள்ள இப்ப வாடகைக்கு ஆட்டோ ஓடிட்டு தெரியுறான். துளசி, பொய் சொல்லாத. நீதான் வெற்றி ஆட்டோ ஓட்ட சொல்லியிருப்ப. இப்படியெல்லாம் அவங்க தெரு தெருவா அலைஞ்சா மாமா பார்த்து மனசு நொந்து போட்டோம் அப்படின்னு நீ நினைச்சிருப்ப. ஒரு தகப்பனுக்கு பெத்த புள்ள இப்படி இருக்கிறத பாக்குறத விட வேற ஏதாவது கஷ்டம் இருக்கா சொல்லு? ஆக மொத்தம் மாமாவை பழி வாங்கிட்ட. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு நீங்க பாட்டுக்கு ஏத்தி விடாதீங்க. மாமா, இவங்க சொல்றத கேட்காதீங்க. இவங்க சொல்றது அத்தனையும் போய். எனக்கு எது உண்மை எது பொய்ன்னு நல்லாவே தெரியும். என் பையனை தூண்டி விட்டு நீ தேர்தல்ல நின்ன. இப்போ அவன் உன்னை நம்பி ரோட்ல நிக்கிறான். 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கான். எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? எவனாவது பார்த்து உன் புள்ள இப்படி ஆட்டோ ஓட்டுறானே, ஏன் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலன்னு என்ன பார்த்து கேட்டா நான் நாண்டுகிட்டு தான் சாகணும். சார், என்ன சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஏதோ ஆட்டோ ஓட்டுறது பிச்சை எடுக்கிற மாதிரி கேவலம் பேசுகிறீங்க. அதில் என்ன சார் கேவலம் இருக்குது? உங்களை மாதிரி அடிதடி அரசியல் பண்ணுறதும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதும் தான் சார் கேவலம். அவர் நேர்மையாக வேர்வை சிந்தி உழைச்சுன்னுக்கிறாரு. அது கௌரவம் தான் சார்.